வாரணம் 1000 சூழவலம் செய்து யார் நடந்து வரா? ஆனை ஒருவரை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் நடையழகு எப்படி என்று. ராமர் நடந்து வருவனா ராமாயணத்துல கஜசிம்ஹ கதீவீரவ் ஷார்தூல விஷபோபமௌங்கிற 4 விதமாக நடப்பராம் ராமர். சதுர்கதிகி, இன்னைக்கும் சஹஸ்ரநாமத்தை சதுர்கதிகி. அன்றைய ராமன் நடந்தான், நம்ம பார்த்தாப்புல தெரியல. அதுக்கு ஆச்சாரியன் சொல்ற, ராமரின் நடை அழகை இன்றும் நாம் ஸ்ரீரங்கத்தில் அழகிய மணவாளனான நம்பெருமாள் நடக்கும் போது சேவிக்கலாம். அப்பேற்பட்ட நாராயணன், யானையின் பெருமை தோற்கவல்ல அளவுக்கு நடக்கக்கூடிய நாராயணன், நாரணன் நம்பி நடக்கின்றான் என்று எதிர்க்க நடந்து வர. பூரண பொற்குடம், சாதாரண குடம் அல்ல, ஸ்வர்ண கலசத்தால் செய்யப்பட்ட அந்த குடம் பூரணமாய் ஜலம் நிறைஞ்சிருக்கு. பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் எல்லா புறத்திலும் இருக்கு. தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழினான், அழகிய தோரணங்கள்லாம் கட்டினாப்புல நான் ஒரு கனவு கண்டேண்டி. அப்போ எல்லாரும் மாப்பிள்ளை அழைப்பின் போது இந்திரன் முன்னிட்ட தேவர் குழாம் எல்லாம் எல்லோரும் வந்து எம்மை மகள் பேசி மந்திரத்து நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சா. அப்ப நாத்தனார் ஸ்தானத்துல அந்த இடத்துல அம்பாள் வந்ததா சொல்றா. அந்தரி சூட்ட, அந்தரியான அந்த பர்வதவர்தினியா இருக்கக்கூடிய அம்பாள் கூறப்புடவையோட வந்ததா ஆண்டாள் கனா கண்டாளாம். அம்மி மிதிக்க கனா கண்டேன் தோழினான், அம்மி மிதிச்சு அருந்ததி பார்க்கணும்னு சொல்றா. அவளை பார்ப்பது போல் கனா கண்டேன் தோழினான் சொல்றா. குங்கும அப்பி, குங்கும பப்பராபல கனா கண்டேன் தோழினான். லாஜஹோமம், இன்னைக்கும் பொறிமுதம் அட்ட கனா கண்டேன் தோழினான். அந்த பெண்ணின் அண்ணாவோ தம்பியோ கைய பிடிச்சுண்டு தீயினில் தூஷாகும் செப்பு, உனக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் இந்த நெருப்பில் விழும் அந்த அந்த பொறியை போல் பஸ்மமாக வேண்டும் என்று பண்றா பாருங்க ராஜஹோமம். அது போல கனா கண்டேன் தோழினான் என்று ஆண்டாள் தீவலம் செய்ய கனா கண்டேன் தோழினான். என்னெல்லாம் ஒரு விவாகத்துல, ஒரு திருமணத்தில் இதெல்லாம் நம் முன்னோர்கள் சான்றோர்கள் சடங்குகள்னு ஒத்துண்டிருக்காளோ அத்தனை சடங்குகளையும் தான் கனவில் கண்டதை தோழியிடம் தெரிவித்தாள். ஆச்சரியமான பாசுரங்கள். ஆனா என்ன ஒரு மகோபகாரம், அவ மட்டும் அனுபவிக்காமல் நம்மளையும் சேர்த்து அனுபவிக்க வச்சா பாருங்க. அதை இன்னும் நாட்டிய ரூபமா பார்த்தா அனுபவமே கண்டிதான்.
ஆண்டாளின் இந்த இச்சையை கண்ட அவருடைய தந்தையாரான பெரியாழ்வார் விஷ்ணு சித்தர், ஆண்டாளே, அக்காலத்தில் பாவைகள் இருந்த அந்த பாவை நோன்பை நீ அனுசரித்தால் உனக்கு பிடித்த மணாளனை நீ கைப்பற்றிக் கொள்ளலாமே என்ற நினைப்பில் மாதங்களில் சிறந்ததாம் அந்த மார்கழி மாதத்தில் திருப்பாவை நோன்பு இருக்க சொன்னார். நாளுக்கு ஒரு பாசுரம்ங்கிற கிரமத்துல 5 5 என்ன 30 பாசுரங்களை
பாடி கொடுத்தாள் ஆண்டாள் நாச்சியார். மனமகிழ்ந்த பகவான் சாக்ஷாத்து விஷ்ணு சித்தரின் கனவில் தோன்றி சொன்னாராம், உன் திருமகள் ஆண்டாளை யாம் மணப்போம். ஆண்டாள் கனவுலயும் வந்து சொல்லி வச்சிருக்கார் பகவான், உன்னை நான் மணந்து கொள்வேன். மூணாவது பட்டர்கள் கனவுல வந்து சொல்லியிருக்கார், நான் அவளை மணப்பேன். சொல்லியாச்சு. இப்ப அப்பா தந்தையாரான விஷ்ணு சித்தர் வந்து ஆண்டாள் கிட்ட கேட்கிறார், அம்மா உனக்கும் பகவானுக்கும் திருமணம் நடந்தேற உள்ளது. ஆனா அன்றைய விபவ அவதாரம் இன்னைக்கு இல்ல, கோவில்ல அர்ச்சா விக்கிரகமா தானே இருக்கார், யார நீ கல்யாணம் பண்ணிக்க போறே? அப்போ குழந்தை ஆண்டாள் கேட்டுது, அப்பா நீ படித்தவர், ரொம்ப சாட்சாத் ஞானி, அதனால நீ சொல்லுப்பா யார பண்ணிக்கிறது? ரங்கநாதனை பண்ணிக்கிறியா? நன்னா இருக்கேப்பா, பேரும் நன்னா இருக்கு, க்ஷேத்திரமும் நன்னா இருக்கு, பண்ணிக்கிறேன்பான்னு ஆளாம். ஆண்டாள் பிரார்த்திக்க அவளுக்கு அலங்கரித்து கொண்டை தரித்து தோளுக்கினியான் பல்லக்கில் ஏற்றி ஸ்ரீபாதம் தாங்கிகள் தாங்கி வர ஆண்ட காவேரி தாண்ட, தென்னங்கீற்று தாண்ட, மொட்டை கோபுரம் தாண்ட, அடையவளஞ்சான் தாண்ட, சித்திரவீதி தாண்ட, உத்தரவீதி தாண்ட, கருட மண்டபம் தாண்ட, அந்த காயத்ரி மண்டபத்தின் உள்ளே பிரணவாகார விமானத்தின் கீழே சேஷபீட்டத்துக்கு மேலே திருமண தூண்களின் நடுவே கடியவாகி புடைபறந்து மிளிர்ந்து செவ்வரியோடு நீண்டவ பெரியவாய கண்களோடு கூடிய பெருமாள் காட்டவே கண்டவாத கமலநல்லாடை உந்தி தேட்டர் உதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாயன்னு இருக்கக்கூடிய பெருமாள் சப்த பிராகார மத்தியே சரசிஜ முகுலோத் வாசமானே விமானே காவேரி மத்தியதேசே மிருதுதர பனிராட் போகபரியங்க பாகே நித்ரா முத்ரா விராமம் கட்டினி கடசிர பார்ஷ்வ விநியஸ்தஹஸ்தம் பத்மா தாத்ரி கராபியாம் பரிசித சரணம் ரங்கராஜம் பஜேஹம்னு இருக்கக்கூடிய பெருமாள் குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி இருக்கக்கூடிய பெருமாள் நம்மாழ்வார் அனுபவித்த கிரமத்தில் கங்குலும் பகலும் கண்துயிர் அறியாள் கண்ணனி கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரை கண்ணென்னே தளரும் எங்கனே தரிக்கேன் உன்னை விட்டென்னும் இருநிறம் கைதொழாவிருக்கும் செங்கையல் பாய்நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் செய்திட்டாயேன் இருக்கக்கூடிய பெருமாளின் கர்ப்ப கிரகத்தின் அருகே எடுத்துச் சென்றாராம் பெரியாழ்வார். நம் பெருமாளான அழியமணவாளனை அலங்கரித்து வைத்தார்கள் பட்டர்கள். ஆண்டாளுக்கும் உற்சவமூர்த்திக்கும் மாலை மாத்தி வைக்கிறா. அவளை விட்டு பிரிஞ்ச பெரியாழ்வார், ஒரு மகள் தன்னை உடையேன், அவளை திருமகள் போல் வளர்த்தேன், செங்கண்மால்தான் கொண்டு போனானோங்கிற கிரமத்துல விட்டுட்டு போற. ஒரு காந்தம் ஈர்ப்பது போல் பகவான் ஆண்டாளை தன் திருவடியில் ஏற்றுக்கொண்டார். அப்ப ஆழ்வார் பிரார்த்தனை பண்ணாராம், என் வீடு சிறு குடிசில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் என் வீட்டுக்கு மணாளனாய் மாப்பிள்ளையாய் வந்து நீ அலங்கரிக்க மாட்டாயோ தேவா என்று கேட்க பகவானும் ரங்க மன்னாராய் மன்னாதனாய் வர மன்னாதனான ரங்கமன்னாருக்கும் ஆண்டாளுக்கும் திருக்கல்யாணம் இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடக்க கருடாம்சமாய் இருக்கக்கூடிய பெரியாழ்வாரும் அதை அனுபவித்து இன்றளவும் பக்தர்களுக்கு நாச்சியார் திருமொழியையும் திருப்பாவையும் சங்கத்தமிழால் பாடிக் கொடுத்த ஆண்டாளின் அனுகிரகத்தோடு அந்த ஆழ்வாரும் ஆண்டாளும் ரங்கமன்னாரும் சேவை சாதிக்கிறார். கல்யாணம் ஆகாத பெண்களுக்கோ பிள்ளைகளுக்கோ சத்தியமா இந்த உபன்யாசத்தை கேட்டா நிருத்திய ரூபமா பார்த்தா கல்யாணம் நிச்சயமாகும். கல்யாணம் ஏற்கனவே ஆனவாளுக்கு கல்யாணம் ஸ்திரமாக கைகூடும் என்று சொல்லி நீளாதுங்க ஸ்தனகிரி தட்டி என்று சொல்லி ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதிருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாம் அனன்ய சரணஹா சரணம் பிரபத்தி என்று சொல்லி அமைகிறேன். ஆனந்தம்
பஞ்சாப் நேஷனல்